ஆன்மீக பக்தர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்று மாசி மாதம் 3ஆம் தேதி மகா சிவராத்திரி. இன்று காலை 6 மணியில் சிவராத்திரி தொடங்கி நாளை காலை 6 மணி வரைக்கும் முடிவடைகிறது. இந்த சிவராத்திரி வேளையில் எல்லா கோவில்களிலும் 4 கால பூஜைகளும் 6 கால பூஜைகளும் 12 கால பூஜைகளும் செய்யப்படுது. ஆனால் பெரும்பாலான கோவில்களை 4 கால பூஜைகள் மட்டுமே வழக்கமாக செய்து கொண்டு வருகிறாங்க. அப்படி இந்த சிவராத்திரியில் நீங்கள் ஏன் கலந்து கொள்ளணும்? அப்படி நீங்கள் கலந்து கொள்றதால உங்களுக்கு என்ன நன்மை வந்து சேரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சிவராத்திரி அப்படின்றதே சிவனோட ராத்திரி அப்படின்னு தான் சொல்லணும். தேவா அமிர்தத்தை எல்லாரும் பருகுவதற்காக பார்க்கடலையே கடையிறாங்க. அப்படி கடையும் போது அந்த வாசுகி பாம்பாகப்பட்டது கக்கக்கூடிய அந்த ஆலாகால விஷத்தை யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாத காரணத்தால் சிவபெருமான் அந்த ஆலகாலத்தை விஷத்தை பருகிறாரு. அப்படி பருகக்கூடிய அந்த விஷமாகப்பட்டது சிவபெருமானையுடைய சக்தியையும் இழக்க செய்கிற அந்த நிலையில தான் அகில உலகில் படைக்கப்பட்ட எல்லாருமே பூஜை செய்கிறாங்க. பொதுவாக எல்லாருமே 4 கால பூஜைகள் தான் மேற்கொள்கிறாங்க. அந்த 4 கால பூஜைகளில் முதலாம் கால பூஜை மாலை 6 மணியில் தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும், 2ஆம் கால பூஜை இரவு 9 மணியில் தொடங்கி 12 மணி வரைக்கும், 3ஆம் கால பூஜை இரவு 12 மணியில் தொடங்கி விடியற்காலை 3 மணி வரைக்கும், 4ஆம் கால பூஜை 3 மணியில் தொடங்கி காலை 6 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. முதற்கால பூஜை வந்து சிவபெருமானுக்காக பிரம்மதேவர் செய்யக்கூடிய அந்த பூஜை. இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு அபிஷேக பொருளா பாலை வாங்கி சிவபெருமானுக்கு கொடுக்கறதால உங்களோட வாழ்க்கையில கடந்த கால பாவ புண்ணியங்களை மாற்றி அமைக்கப்படும். 2ஆம் கால பூஜை விஷ்ணு பகவான் சிவபெருமானுக்காக செய்யப்படும் பூஜை. இந்த பூஜையில நீங்க அபிஷேக பொருளா இளநீர் வாங்கி கொடுக்கறதால உங்களோட செல்வ வளமும் ஐஸ்வர்யமும் சேரும் அப்படின்றது ஐதீகம். அதற்கடுத்ததாக 3ஆம் கால பூஜை. 3ஆம் கால பூஜை சக்தி செய்யப்படுகின்ற பூஜை. அதாவது பார்வதி தேவியாகிய அவர்கள் சிவபெருமானுக்காக செய்யப்படுகின்ற இந்த கால பூஜை நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக தேன் வாங்கி கொடுக்கலாம். அப்படி நீங்கள் கொடுக்கறதால உங்களுக்கு எந்த ஒரு எதிர்மறையான ஆற்றலும் எதிர்மறையான எண்ணங்களும் உருவாகாமல் துஷ்ட சக்திகள் விலகி நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் அமையும். அதற்கடுத்ததாக 4ஆம் கால பூஜை. 4ஆம் கால பூஜை தான் தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் செய்யப்படுகின்ற பூஜை. இந்த கால பூஜை